அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கை பரபரப்பை கிளப்பியுள்ளது. 2026 சட்டமன்ற தேர்தலை தேசிய ஜனநாயக கூட்டணியோடு இணைந்து சந்திக்க இருக்கிறது பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி தரப்பு. இது தொடர்பாக இன்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவுடன் கூட்டணியில் இணைந்துள்ளார் அன்புமணி. 2 பிரிவுகளாக உடைந்துள்ள பாமகவை சேர்க்க முயற்சிகள் நடப்பதாக சொல்லப்பட்டாலும் மோதல் அதிகரித்து வருவதாகவே தெரிகிறது. இன்று எடப்பாடி பழனிசாமியுடனான சந்திப்பிற்கு பிறகு ராமதாசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவீர்களா என செய்தியாளர்கள் கேட்ட கேள்விக்கு பதிலளிக்காமல் முகத்தை திருப்பிக் கொண்டு சென்று விட்டார் அன்புமணி. இந்நிலையில் பாமக நிறுவனர் ராமதாஸ் தனது எக்ஸ் தள பக்கத்தில் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அதில் டெல்லி உயர்நீதிமன்ற தீர்ப்பிற்கு பிறகு பாட்டாளி மக்கள் கட்சிக்கு மருத்துவர் ஐயா மட்டுமே நிறுவன தலைவராக இருந்து கட்சியை வழிநடத்தி வருகிறார். பாட்டாளி மக்கள் கட்சியுடன் தேர்தல் கூட்டணி என்று அன்புமணியுடனோ அல்லது வேறு எவரிடமோ எந்த அரசியல் கட்சியும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்த இயலாது. மருத்துவர் ஐயா மட்டுமே செயற்குழு மற்றும் பொதுக்குழுவால் தேர்தல் கூட்டணி பேசும் அதிகாரம் பெற்றவர். இந்நிலையில் அன்புமணி பாட்டாளி மக்கள் கட்சி சார்பாக தேர்தல் கூட்டணி பேசியதாக செய்தி வெளியாகியுள்ளது. அந்த தகவல் நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல். அப்படி ஒரு கூட்டணி பேச்சு நடந்திருந்தால் அது சட்ட விரோதம். கட்சி விதிப்படி மருத்துவர் ஐயா மட்டுமே யாருடனும் கூட்டணி பேச உரிமை உள்ளவர் என குறிப்பிட்டிருக்கிறார். அன்புமணி அதிமுகவுடன் கூட்டணியை இன்று காலை உறுதி செய்த நிலையில் அன்புமணியுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவது சட்டவிரோதம் என பாமக நிறுவனர் ராமதாஸ் அறிக்கை வெளியிட்டுள்ளார். இப்படி ஒரு குழப்பமான சூழலில் வரும் தேர்தலில் பாமக தொண்டர்கள் அன்புமணியின் பக்கம் அணி சேர்வார்களா அல்லது ராமதாஸ் பக்கம் நிற்பார்களா என்பது கேள்விக்குறியாகவே உள்ளது.